கடைசி விவசாயி மாதிரி படங்கள் இப்போ எடுக்கணும் அவர். அந்த மாதிரி படங்கள் கதைகளை சூஸ் பண்ணி அவர் நடிச்சார்னா நேஷனல் அவார்டு ஆஸ்கார் அவார்டே கிடைக்கும் தலைவருக்கு. அவர் நல்ல ஒரு நடிகனை போட்டு இத்தனை வருஷம் நம்ம ஏமாத்திட்டு இருக்கோம். விபூதி தான், எல்லாம் விபூதி தான் அடிக்கிறாங்க, சும்மா ஏமாத்திட்டு இருக்காங்க. மச்சான் பிலோ ஆவரேஜ்ரா, என்னடா பண்றது, 200 ரூபா வேஸ்ட் ஆயிடுச்சு மச்சான். நல்லா இருக்கா? ஐயே தம்மா நல்லா இல்லை. எனக்கு நல்லா இருந்தது என்னன்னா அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வருவார் தெரியுமா, அதுதான் நல்லா இருந்தது. வேற எதுவுமே நல்லா இல்லை, சுமாராக இருந்தது. ஸ்லோ நரேஷன், ஸ்லோ ஸ்க்ரீன் பிளே, பிலோ ஆவரேஜ். 200 ரூபாய் வேஸ்ட். சார் அவங்களாம் வந்து படங்கள் வந்து எப்படின்னா அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு மாதத்துக்கு ஒரு படம், வருஷத்துக்கு ஒரு படம், தலைவர் படம்ன்றதுக்காக எக்ஸ்பெக்டேஷனில் வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் அது பெருசாக தெரியும். நம்மலாம் வந்து வாரம் படம் பார்க்குறவங்க, நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்க்குறவங்க, அமேசானில் படம் பார்க்குறவங்க, நம்ம எல்லா படங்களும் பார்ப்போம். அப்படின்றப்போ நமக்கு தெரியுங்க அவரோட என்ன 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுங்க. எவ்வளோ படங்கள் நடிச்சிருக்காரு, 6லேருந்து 60. அப்புறம் முத்து, உழைப்பாளி இதே தேட்டரில் வந்து 100 நாளும் 150 நாளும் ஓடிச்சு. உழைப்பாளி படம் பார்த்துருக்கீங்கன்னா எத்தனை பேர் தெரில. இப்போ இருக்க ஜென்ரேஷன்லாம் இல்லை, கதைகள் நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டோரியே இல்லை, ஸ்டோரி லைனே இல்லை, கரெக்டான ஒரு என்ன சொல்கிறது அவருக்கான ஒரு விஷயமே இல்லை. தலைவர் சும்மா விக்க வச்சுட்டு கண்ணாடி போட்டுட்டு தம் அடிச்சுட்டு வர்றதுன்றலாம் அதெல்லாம் அவரோட இது புரிஞ்சுது, அவரோட மனநிலை புரியுது. நமக்கு ஏஜ் ஆகுது, நம்மளால் வந்து இன்னும் எங்கே முடியலையேன்ற அந்த ஒரு ஆதங்கம் புரியுது. ஆனால் அதுக்கு அவர் உடல்நிலை சப்போர்ட் பண்ணியிருக்கணும். அவர் ஆடி அடங்கிட்டாருங்க, தம் அடிச்சு குடிச்சு எல்லாம் போயிடுச்சு, புரியுதுங்களா? கடைசி விவசாயி மாதிரி படங்கள் இப்போ எடுக்கணும் அவர். அந்த மாதிரி படங்கள் கதைகளை சூஸ் பண்ணி அவர் நடிச்சார்னா நேஷனல் அவார்டு ஆஸ்கார் அவார்டே கிடைக்கும் தலைவருக்கு, புரியுதுங்களா? இயல்பாக நடிக்கணும். அவர் நடிக்கக்கூடியவருங்க தலைவர். அவர் நல்ல ஒரு நடிகனை போட்டு இத்தனை வருஷம் நம்ம ஏமாத்திட்டு இருக்கோம். அவருக்கு நல்ல கதைகளுக்கு வந்து மாட்ட மாட்டேங்குது. அவரெல்லாம் நடித்தா சூப்பராக நடிப்பார், அவர் செத்தாலும் நடிப்பாருங்க. அப்படி ஒரு இப்போ கலைஞருங்க அவர். ஸோ தலைவர் தான். அவரை வந்து நல்ல இயக்குனர்கள் நல்ல கதைகள் கொடுத்து அவரை வந்து ஒரு நல்ல ஒரு வேறு ஒரு டைமென்ஷனில் காட்டுங்க. இன்னமும் நான் தலைவரை வந்து நாங்கள் வந்து பார்க்க ரெடி. தலைவருக்காக நான் இந்த வந்தேன், 200 ரூபா வேஸ்ட் பண்ணிட்டு வந்தேன். நோ ப்ராப்ளம், பிலோ ஆவரேஜ் தான். அந்த டிஏஜிங் பண்ண அந்த தலைவரோட அந்த கெட்டப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமாம் தலை, ரஜினி ரசிகராக இருந்து கபாலி காலெல்லாம் நல்லா இருந்தது, சூப்பர். அதில் கதை இருந்தது. எனக்கு கதை வேணுங்க, எனக்கு கதை கொடு. நீ ஸ்டோரி சொல்லு. ஸ்டோரியே வீக்காக இருக்கு. அப்பா மகன் சென்டிமெண்ட்டு தான், ஆனால் ஸ்டோரி வீக்காக இருக்கு. ஸ்டோரி லைனே ரொம்ப வீக்காக இருக்கு. ஸ்க்ரீன் பிளே கிரிப்பாக இல்லையே. இதுலலாம் நல்லா இருந்ததுங்க. விக்ரம்லலாம் கமல் வச்சு பயங்கரமாக பண்ணியிருந்தாருங்க. கைதிலலாம் பயங்கரமாக இருந்ததுங்க. மாநகரம் லியோக்கு பெட்டராவா? இல்லை லியோ நல்லா இருந்தது. லியோவில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்தது. இது ஸ்க்ரீன் பிளே வீக். விக்ரமும் ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்தது. இதில் ரொம்ப அவருக்கு எனக்கு மேபி லோக்கிக்கு வந்து பெரிய ஆர்டிஸ்டோட டேட்ஸ் இஷ்யூவாக என்னன்னு நமக்கு தெரியல. அவரால் ஹேண்டில் பண்ண முடியல. மேபி அமீர் கானுக்கெல்லாம் டேட் இருந்திருக்கலாமா இல்லையான்னு நமக்கு தெரியல. சீன்ஸ் வேணால் டெவலப் பண்ணியிருக்காங்க, எடிட்டிங்கில் போயிருக்கலாம். அது வந்து டெக்னிக்கல் இஷ்யூஸ், நமக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது. மற்றபடி பிலோ தான். அது நல்லா இருந்தது. அதாவது உங்களுக்கு சின்ன இது எலிமெண்ட்ஸாக நல்லாயிருக்கும். அங்கங்கே அவங்க வர சீனு, இங்கே வர சீனு, அப்படி விட்டு சொல்லலாம். அது ரீல்ஸே பார்த்துக்கலாம் நம்ம. ஆனால் முழு படமாக நீ என்ன சொல்ல வர, என்ன கதை எனக்கு சொல்ல வர, எங்கே நீ என்னை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுற, இல்லை ஃப்ளாட்டாக இருக்குது. அதுதான் பேன் இண்டியா. அவங்க அதாவது பேன் இண்டியான்னு தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ எப்படின்னா ஒரு நல்ல படம் இருந்ததுன்னா அதை டப் பண்ணி, இப்போ காந்தாரா மாதிரி படங்கள், இப்போ நிறைய படங்கள்லாம் வருது, மஞ்சுமால் பாய்ஸு, இதெல்லாம் வந்து ஒரு படம் ஹிட்டாச்சுன்னா அதை வந்து மொழிபெயர்த்து அதை வந்து வேறு இதில் விட்டாங்கன்னா அது ஹிட்டாச்சுன்னா பேன் இண்டியா. இவங்க தப்பாக நினச்சிட்டு அமெரிக்கான அங்கேருந்து இங்கே வச்சுட்டு இங்கே வந்து தெலுங்குல இருந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை போட்டு இந்த மாதிரி அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டுங்களெல்லாம் போட்டுட்டு ஓகே இவங்கெல்லாம் இருந்தால் பார்ப்பாங்கன்னு அந்த மாதிரி ஆக்கியிருக்காங்க. ஆனால் அந்த ஊரில் இருக்கிறவங்கலாம் பார்க்கும்போது என்ன இவ்வளோதான் வராங்களா கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆவாங்க. நெகட்டிவ் ரிவ்யூ யாருமே பரப்பலைங்க, ஆனஸ்ட்டாக சொல்கிறாங்க. இது புரியுதுங்களா? ஆனஸ்ட்டாக சொல்கிறாங்க. நெகட்டிவ் ரிவ்யூலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வேணால் பாருங்கள், நாளைக்கு ஷோ பாருங்கள், நாளான்னைக்கு ஷோ பாருங்கள், மக்கள் எல்லாருமே ஆனஸ்ட்டாக தான் சொல்கிறாங்க. நெகட்டிவ் ரிவ்யூ ஒன்றுமே கிடையவே கிடையாது.
நல்லா இருக்குண்ணா. மேபி தெரில ப்ரோ. எனக்கு 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 தெரியல. ஏன்னா நான் வந்து காலங்காலமா படம் பார்த்துட்டு இருக்கேன் ரஜினி ஃபேனா. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் நான் கதை பார்ப்பேன். நல்லா ஒரு படத்த வந்து ரொம்ப வந்து டீப்பா பார்ப்பேன். புரியுதுங்களா? அதனால வந்து நான் எந்த வகையிலுமே நான் வந்து அத வந்து நான் நெகட்டிவாவே நான் சொல்லவே இல்ல. அவ்வளோதாங்க புரிதலு. சண்டை எதுக்குங்க போடணும்? அவங்க சம்பாரிச்சுட்டு போயிருவாங்க. நீ எதுக்குங்க சண்டை போடணும்? உங்க வீட்ட பாருங்க. எதுக்குங்க சண்டை போடணும்? தேவையில்லாததுங்க அது. கூலி தொழிலாளர்ன்றாங்கல்ல, அங்க நேத்து அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்கல்ல, அதுக்கு யாராவது கேள்வி கேட்டாங்களா? கூலி தானே இவரும். ஒரு கூலினா இவர் வந்து அந்த கூலிக்காக நான் வந்து மெக்சிகோல இருந்தாலும் போவேன்றாரு. நீ ஏன் மெக்சிகோ போற? இங்க இருக்கிறவங்க வந்து நேத்து நைட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு அங்க போட்டிருக்காங்க. இங்க வேலை செய்யறவங்க கூலி தொழிலாளர்கள். புரியுதுங்களா? நீ மெக்சிகோலாம் போவே தேவையில்ல. சார் தலைவரே, இந்த நியூஸ் உங்களுக்கு வருதா என்னன்னு தெரியல. நீங்க பாத்தீங்கன்னா நீங்க இதை பாருங்க. இங்க இருக்கிறவங்களுக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க 150 கோடி வாங்குறீங்க, 1000 கோடி 10,000 கோடினா வசூல் பண்றீங்க, சந்தோஷம். நல்லா தாராளமா இருங்க. இவங்க தினம் வேலைக்கு போறாங்கல்ல, அவங்களுக்கான வருமானம் தானே கேட்குறாங்க, அவங்களுக்கான பேசிக் நீடு தான் கேட்குறாங்க. அந்த கூலியை வச்சு ஏதாவது கதை பண்ணி அது ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ணியிருந்தாலாச்சும் எங்களுக்கு ஆறுதலாக இருக்கும்ல. இயல்பாக இருங்க, ரியாலிட்டியோடு இருங்க. சும்மா வந்து தேட்டரில் ஒன்றும் படத்தில் ஒன்றும் ரியாலிட்டி ஒன்றும் இருந்தால் வேஸ்ட்டு. நம்ம எவ்வளோ நாள் தான் விபூதி அடிச்சுட்டு கேட்டுருப்போம். சும்மா கிடையாது நம்மலாம். புரியுதுங்களா? விபூதி தான், எல்லாம் விபூதி தான். விபூதி தான் அடிக்கிறாங்க. சும்மா ஏமாத்திட்டு இருக்காங்க. என்னக்கா மனம் வருத்தம்லாம் இல்லைங்க. நான் என் தலைவருக்கா 200 சரி தலைவருக்காக வந்தேன், அவ்வளோதான், ஹாப்பி. ஆனால் வந்து என்னன்னா, இதை நான் வந்து ஓடிடிலே பார்த்துருந்துருக்கலாம் ரீசார்ஜ் பண்ணி, அவ்வளோதானே தவிர 10க்கு வந்து எனக்கு வந்து ஒரு 4.5 கொடுப்பேன். கட்சியா? எனக்கு எந்த கட்சியும் கிடையாது, எதுவுமே கிடையாது. நான் வந்து எப்பயுமே நான் நார்மலாக வந்து ஒரு கடைநிலை என்ன சொல்கிறது, தொண்டன். என்ன சொல்கிறதுனா ஒரு ஹியூமன். நல்ல படங்கள் வந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி நல்ல ஸ்டார்ஸோட படமும் வந்தாலும் பிடிக்கும். விமர்சிப்பது வந்து நம்ம மக்களோட கடமை. ஏன்னா நமக்காக தான் படம் எடுக்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம பார்த்து காசு கொடுத்தாதான் அவங்களுக்கு கோடி. புரியுதுங்களா? இல்லைன்னா அவ்வளோதான். நம்ம வந்து டிக்கெட் எடுத்தாதான், இல்லைன்னா ஓடிடியில் போயிடும். புரியுதுங்களா? கரெக்டாக தாங்க சொன்னார். அவர் கரெக்டாக தான் சொன்னார். அவர் வந்து கரெக்டாக நியாயமாக அவர் சொன்னார். அவர் என்ன சொன்னாரோ அது கரெக்டு.